ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். நான் வந்து வாசல்ல குங்கும மஞ்சள் வைக்க தான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 சந்தனம் வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து நான் பன்னீர் ஊத்தியிருக்கேன். கொஞ்சம் வந்து ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இத 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குங்குமம் வந்து நான் ஏற்கனவே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம வாசல்ல வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கலாம். இத வந்து நீங்க வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. வெளியிலவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வைக்கும்போது கூட நீங்க இந்த மாரி வச்சு பாருங்க. நல்லாருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். நம்ம ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாமி கும்பிடும்போது நம்ம இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கூட வீட்டுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லா இருக்கும். தினமும் விளக்கேற்றும் போது இந்த வத்தி, சாம்பிராணி, இந்த ஜவ்வாது வந்து நம்ம தண்ணிலாம் எப்பவுமே வைப்போம் பார்த்தீங்களா சாமிக்கு. அதுல வந்து இந்த ஜவ்வாதும் கொஞ்சமும் பச்சை கற்பூரம் வச்சா நல்லா இருக்கும். தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். கோதுமை மாவுல தான் பண்ண போறேன். நான் வந்து நிறைய கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 1, 2, 3 3 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ அதே அளவு வந்து நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம். 1 கப்பு வந்து வெல்லம் போட்டிருக்கேன். இன்னும் 2 கப்பு வேணும். நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இருந்தால் ஓகே. இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. மாவு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் மிக்சியில் கொஞ்சம் எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இதை நான் பொடி பண்ணி வச்சுருந்த வெல்லம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பொடி ஆகலை. அதனால் கொஞ்சம் நான் ப்ரெஷ் பண்ணி வந்து இதை வந்து தேய்ச்சிக்கிறேன். நல்லா திரட்டிட்டு டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவுலாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால தான் ரொம்ப அதிகமாக ஒட்டும். அதனால் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஆகிடுச்சு, அதனால தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். சப்பாத்தி அளவுக்கு நம்ம திரட்டிட்டு மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஆப்ப சோடா ஏதாச்சும் போட்டுருந்தா நம்ம கொஞ்சம் பஃப்பாக வரும். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. நம்ம நார்மலாக வந்து வெல்லம், லைட்டாக சால்ட்டு, தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இது கூட வந்து நான் ஆட் பண்ணலை. அதனால் இதுவே நல்லா தான் இருக்கும். இப்படி செஞ்சு தான் பழக்கம். அதனால் நான் வந்து இதே மாதிரியே செஞ்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க வீட்டில். அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் நல்லா வரலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணல. இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டு இதை எடுத்துடலாம். வந்து நம்மளுக்கு கலர் மாறிடுச்சு. இது வந்து உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டால் ஒட்டிக்கும். அதனால் நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் எப்போ செய்ய கற்றுக்கிட்டேன்னா, சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியாது. நான் 7th படிக்கும் போது இதை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து வீட்டில் டிவிலாம் இருக்காது. ஒரு பெரியம்மா வீட்டில் போயிட்டு தான் டிவி பார்ப்போம். அப்போ அந்த பெரியம்மா வீட்டில் தான் இதை செஞ்சாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்கன்றதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு அதே மாதிரி வந்து நான் வீட்டில் அப்போவே போயிட்டு வெல்லம், அப்புறம் மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் அதே மாதிரியே செஞ்சேன். நான் பார்க்கும்போது அவங்க இப்படி தான் செஞ்சாங்க. அதனால் நான் அதை அப்படியே ட்ரை பண்ணுறேன். வேறு எதுவும் நான் புதுசாலாம் இது கூட இன்னமும் நான் சேர்க்கல. எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து அதே மாதிரியே தான் இன்னமும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோவா சமைக்க வர மாட்டேங்குது. நாங்களாம் வந்து அப்போ ஸ்கூல் படிக்கும்போதே சமைக்க ஆரம்பிச்சிருவோம். பசங்க எல்லாருமே இப்போ நல்லா சமைப்பாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சமைப்போம். ஃபஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் கிளியராக வராது. அப்புறம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் நான் எப்பவுமே அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். நான் 7th சமைக்க ஆரம்பித்தேன். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ அதை அப்படியே சமைச்சிருவேன். மற்றவங்க யாராச்சும் செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதே மாதிரியே செய்வேன் நான். அதனால் வந்து எனக்கு சமைக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இதை அன்றைக்கி பார்த்து செஞ்சது தான். 7th படிக்கும்போது பார்த்து செஞ்சது. அது அப்படியே ஞாபகம் அப்படியே இருக்குது, மறக்கலை. இது எப்படின்னா, நம்ம சூடாக செஞ்ச உடனே பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி வேகாத மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்காத மாதிரி இருக்கும். இது நல்லா ஆறிடுச்சுன்னா மொறுமொறுன்னு இருக்கும்.
ஆறிடுச்சுன்னா இதை நம்ம உடைக்கும் போதே நல்லா சவுண்டு வரும். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூடாலாம் அதை சாப்பிட முடியாது. இது வந்து நம்ம ஒரு பேட்சை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 நாள்னா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 10 நாள்லாம் வச்சதே இல்லை. ஒரு 2-3 நாள்லேயே எங்கள் வீட்டில் வந்து தீந்துடும். 3 நாள் தான் இருக்கும், சாப்பிட்ருவாங்க. அதனால் அடுத்த நாள்லாம் ஸ்டோர் பண்ணதில்லை. ஆனால் பண்ணாலும் கெடாமல் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கோதுமை மாவுன்றதுனால நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மீடியமான அளவில் தான் வச்சுக்கணும். மீடியமாக தான் இருக்குது தீ, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லை. ஏன்னா கரிஞ்சிரும், ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா 1/2 hour ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் பண்ணி. இப்போ கரெக்டாக இருக்குது, நல்லா சவுண்ட் வருது. இந்த டைமில் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். போடாததுனால கொஞ்சம் வெல்லம் அதிகமாக இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக கொஞ்சம் ஆறிடுச்சு. இன்னும் கூட இன்னும் ஒரு 1/2 hour இருந்தால் நல்லா ஆறிடும். பாருங்கள், இப்படி உடைச்சாலுமே சவுண்டு வருது. இப்போ வந்து நல்லா உடச்சி பார்த்தாலுமே தெரியும். ரோஷனும் மித்தியும் ஜூஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஜூஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரோஷனுக்கு வந்து 2 ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து காய்ச்சாத பாலாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் காலையில இருந்து அவள் உரிச்சு வச்சுட்டு இருந்தா, அதுவும் ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் மாதுளம்பழத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது கூட இல்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வேணும்னா ஐஸ் கட்டி போடலாம், இல்லை நம்ம அப்படியே கூட குடிச்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் தானே, அதனால குடிச்சிக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸை ரெடி பண்ணிட்டேன். ரோஷன் வந்து வெளில விளையாட போயிட்டு இருந்தான். நானும் மித்தியும் தான் இருந்தோம். 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணோம். அப்புறம் அவனும் வந்து குடிச்சிட்டான். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.